இல்ல இல்ல எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லைன்னு கேட்கிறவங்களுக்கு நீ குட்டுக்கிறதுக்கு கிறிஸ்தவங்களுடைய கரங்கள் குறுக்கப்பட்டு இருக்கிறது. தான் வாழணுங்கிறதான அவங்களுடைய கான்செப்டை தவிர்த்து மற்றவங்களை வாழ வைக்கக்கூடிய இது கிடையாது. அந்த லாசருவோட இருந்த அந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணாருன்னா, அந்த ஏழை மனிதன் உணவு கொடுக்கறதுக்கு கூட அவரால் முடியாம ஆயிற்று. அவர் எங்க போனாருன்னா, ஐஸ்வர்யமாய் சுகபோகமாய் வாழ்ந்து கடைசியில நரகத்துக்கு போனாருன்றிருக்கு, பாதாளத்துக்கு போனார். ஆனா அந்த ஏழையாய் பரிதவிக்கப்பட்ட லாசரு எங்க போனார்னா, ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போக விடப்பட்டாருன்னு இருக்குது. இந்த நாட்களில ஐஸ்வர்யவான்களா இருக்கிறவர்களே உங்களுக்கு ஐயோ! வேதவசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு ஐஸ்வர்யவான் வந்து தேவனிடத்தில் கேட்கிறான், நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எல்லா கற்பனைகளை கை கொண்டு, எல்லாமே சிறு வயதிலிருந்து கை கொண்டு வருகிறேன், ஆனால் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு.